இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போட் பிராண்ட்லேருந்து ஸ்ட்ரோம் கால் 3 ஸ்மார்ட் வாட்ச் தான். ஃப்ரண்ட்டில் ப்ராடக்டோட இமேஜ் போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே டர்ன் பை டர்ன் நோட்டிஃபிகேஷன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. அதாவது இது வந்து நம்ம மொபைலில் மேப் பார்க்கும்போது டேர்னிங்ஸில் மட்டும் நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுற மாதிரி வாட்சில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேக் சைடில் ஃபங்க்ஷனல் க்ரௌன், எமர்ஜென்சி SOS, வாட்ச் ஃபேஸ் ஸ்டுடியோ, 700+ ஆக்டிவிட்டி மோட்ஸ் அண்ட் பில்ட்இன் கேம்ஸும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக ப்ராடக்டோட சீரியல் நம்பரும் பிரிண்ட் ஆகிருக்கு. கீழே MRP பார்த்திங்கன்னா 8499 போட்டிருக்காங்க. பட் அதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, அதை நான் கடைசியில் சொல்கிறேன். ஓகே, இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வாட்சே இருக்குது. அதில் ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க வித் பிங்க் ஸ்ட்ராப்பு. தென் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் யூசர் மேனுவல். அதில் எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணி ரொம்பவே பெருசாகவும் இருக்குது. வாட்ச் எப்படி சார்ஜ் போடணும், வாட்ச் ஃபேஸஸ் எப்படி மாற்றணும், ஆக்டிவிட்டி மோட்ஸ் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், ஸ்டாப் வாட்ச் அண்ட் டைமர் எப்படி யூஸ் பண்ணணும், அலாம் எப்படி செட் பண்ணணும்னு எல்லா ஆப்ஷனும் டீட்டெயில்டாக எல்லாமே போட்டிருக்காங்க. தென் வாரண்ட்டி கார்டு மேக்ஸிமம் உங்களுக்கு 1 year வாரண்ட்டி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பேக் சைடில் கம்பெனியோட அஃபிஷியல் கான்டாக்ட் சைட் அண்ட் பேஜஸ் இருக்குது. அப்புறம் தேங்க்யூன்னு க்ரீட்டிங் கார்டு வச்சுருக்காங்க. தென் அவங்களோட ஸ்பீக்கர்ஸ், ஹெட்ஃபோன்ஸ், வாட்சஸ், இயர்பட்ஸு, சார்ஜர்ஸ் அண்ட் கேபிள்ஸ்னு எல்லா ப்ராடக்ட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணி சின்ன கேட்லாக் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போடுறதுக்கு 2 pin மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் ஒன்றும் இருக்குது. ஓகே, இப்போ வாட்சை பற்றி பார்க்கலாம். மேலே ஒட்டி இருக்க ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடலாம். நல்ல ஒரு 2.5D கர்வ்டு கிளாஸ் டைப் ஃபினிஷ் இருக்குது. சைடில் உள்ள பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணதும் ஆன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஆப்புக்கான QR கோட் டிஸ்பிளே ஆகுது. இந்த QRஐ மொபைலில் ஸ்கேன் பண்ணி வாட்சோட கம்பெனியன் ஆப் டவுன்லோட் பண்ணணும். இப்போதைக்கு நம்ம அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பேசிக் யூசர் இன்டர்ஃபேஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்வைப் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் ட்ராயர் ஓப்பன் ஆகுது. அப்படியே ஸ்வைப் பண்ணால் QR ட்ரே, ஸ்லீப்பு, ஹார்ட் ரேட், SpO2, ஸ்டெப்ஸு, நேவிகேஷன்னு ஸ்வைப் ஆகிட்டே இருக்குது இன்ஃபினிட்டியாக. வாட்ச் ஃபேஸ் மேலே இருந்து ஸ்வைப் டவுன் பண்ணும்போது கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகுது. ஃபஸ்ட்டு கனெக்ஷன் இண்டிகேஷன், பேட்ரி பர்சன்டேஜு, அது கீழே டேட்டு அண்ட் என்ன கிழமை அப்படின்றதும் போட்டிருக்காங்க. தென் பிரைட்னஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ பிரைட்னஸ் கிடையாது, நம்ம தான் மேனுவலாக இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கணும். தென் DND கண்ட்ரோல், அலாம் ஷார்ட்கட்டு, ஃபைன் மொபைல், நேவிகேஷன். தென் மொபைலில் காட்டுற மாதிரியே லாஸ்ட்டில் செட்டிங்ஸ்னு கொஞ்சம் தேவையான குயிக் கண்ட்ரோல்ஸ் மட்டும் இருக்குது. கீழே இருந்து ஸ்வைப் பண்ணும்போது கிரிக்கெட் ஸ்கோர்ஸ் அப்டேட்ஸ் வருது. அகெயின் க்ரௌன் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது மெனுஸ் எல்லாம் ஷோ ஆகுது. மெனுவில் பார்த்தீங்கன்னா கால்ஸு, ஆக்டிவிட்டீஸ், ஆக்டிவிட்டி ரெக்கார்ட்ஸு, ஹார்ட் ரேட்டு, SpO2, ஸ்லீப்பு, ப்ரீத்திங், நோட்டிஃபிகேஷன், ஸ்டாப் வாட்ச், டைமர், அலாம், ஃப்ளாஷ் லைட்டு, கேமரா, மியூசிக் கண்ட்ரோல், ஃபைன் ஃபோனு, செட்டிங்ஸு, வாய்ஸ் அசிஸ்டண்ட், கேம்ஸு, QR ட்ரே. இந்த QR ட்ரேயில் மொபைலை கனெக்ட் பண்ண அப்புறமா கம்பெனியன் ஆப்பில் 5 QR கோட்ஸ் வரைக்கும் அப்லோட் பண்ணி நம்ம வாட்சில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பேமெண்ட் QR கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளால் பே பண்ண முடியாது. நம்ம QRஐ காட்டி அமௌண்ட் ரிசீவ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா டீட்டெயில்ஸும் QR கோடில் ஸ்டோர் பண்ண முடியும். நம்ம ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், என்ன டேட்டா வேணும்னாலும் அதை QR கோடில் எம்பெட் பண்ணுற மாதிரி ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதில் எம்பெட் பண்ணி வச்சுக்கலாம். போர் அடித்தா விளையாடுறதுக்கு 2 கேம்ஸ் இருக்குது. செட்டிங்ஸில் போனோம்னா வாட்ச் ஃபேஸில் டிஃபால்ட்டாகவே ஒரு சில மினிமல் ஸ்டைல்ஸ் இருக்குது. அதில் நமக்கு பிடிச்சது கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம ஃபோட்டோஸ் கூட வச்சு எடிட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். தென் ஸ்க்ரீன் ஸ்லீப்பு, இதில் வாட்ச் டிஸ்பிளே வியூ பண்ணும்போது நமக்கு எவ்வளோ நேரம் டிஸ்பிளே ஆனில் இருக்கணுன்ற மாதிரி டைமிங் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிங் டோன், அதில் நமக்கு சைலண்ட் மோட் 2 டிஃபால்ட் டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. வேக் கெஸ்டர், எந்த டைமில் நமக்கு டிஸ்பிளே வேக் ஆகணுன்ற மாதிரி ஷெடியூல் பண்ணிக்கலாம். வைப்ரேஷன் இன்டென்சிட்டியும் 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராங் ஆர் சாஃப்ட். டு நாட் டிஸ்டர்ப் இருக்குது. செட்டிங்ஸ் உள்ள வாட்சை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, பவர் ஆஃப் பண்ணுறது, ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. தென் ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான QR. லாஸ்ட்டாக அபவுட்டில் வாட்சோட நேம், சாஃப்ட்வேர் வெர்ஷன் அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க.
வாய்ஸ் அசிஸ்டண்ட்டில் நமக்கு தேவையான டைம் அண்ட் வெதர் டீட்டெயில்ஸ் கேட்கலாம். பட் இதில் எல்லாமே உங்கள் ஃபோனோட கனெக்டில் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். கேமரா கண்ட்ரோலும் மொபைலோட டிஃபால்ட் கேமராவை ஆக்சஸ் பண்ண முடியாது. வாட்சோட கம்பேனியன் ஆப் உள்ள கேமரா தான் ஒர்க் ஆகும். தென் மெயினான கால் ஆப்ஷன், மேனுவலாக டயல் பண்ணி கால் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஃபேவரட்டாக உள்ள 10 கான்டாக்ட்ஸ் மட்டும் ஃபோன் புக்கில் ஆட் பண்ணி அது மூலமாக கூட கால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரீசெண்டாக கால் ஹிஸ்ட்ரியும் இருக்குது. ஆக்டிவிட்டி சொல்லப்போனால் நிறைய ஒர்க் அவுட் மோட்ஸ் இருக்குது. வாக்கிங், ட்ரெட்மில், ரன்னிங், பேட்மிண்டன்னு மேக்ஸிமம் ஒர்க் அவுட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்காங்க. வாட்சோட பில்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான், பட் அலுமினியம் கலர் ஃபினிஷில் இருக்குது. பேக் சைடில் வெப்சைட் நேமு, மாடல் அண்ட் சீரியல் நம்பர் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. சென்சார்ஸ் எல்லாமே பின்னாடி தான் இருக்குது. சைடில் 2 ஸ்பீக்கர் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட்சோட ஸ்ட்ராப்புமே 20 or 22 mm சைஸில் ஈஸி ஸ்வாப்பபிள் தான். குவாலிட்டி ஆவரேஜாக தான் இருக்குது. தென் பின்னாடி போகோ பின் சார்ஜிங் கனெக்டர் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் சார்ஜர் கேபிளை வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டில் ஒட்டிக்கும். ஒன்ஸ் சார்ஜ் பண்ணால் எப்படியும் 2 to 3 days யூஸ் பண்ணலாம். நார்மலாக ஒரு வாட்சோட ப்ரைஸ் 1000 or 1200 வரும். பட் ஃப்ளிப்கார்ட் ஆஃபரில் 50 சூப்பர் காயின்ஸ் யூஸ் பண்ணி 500 ரூபா லெஸ் ஆயிடுச்சு. அதில் வெறும் 499 தான். ஸோ 2 அக்கௌண்ட்டில் 2 வாட்ச் ஆர்டர் போட்டு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸில் மீட் பண்ணலாம். பாய்.